இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. மாசி மகத்தை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளத்தில் தீர்த்தவாரி நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் விவேக் இணைந்திருக்கிறார். விவேக், என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பக்தர்களினுடைய கூட்டம் எப்படி இருக்கு? வணக்கம் பூங்கோழிலி. அதாவது தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் மாசிமக திருவிழாவானது வெகு விமர்சையாக தற்போது நடைபெற்றுள்ளது. 10 நாள் உற்சவமான இந்த விழாவில் 10 சிவன் கோயில்களில் இருந்து சுவாமி அம்பாள் வீதி உலாவாக வந்து மகாமக குளத்தை சுற்றி எழுந்தருங்க. பின்னர் அந்தந்த கோவில்களின் அத்திர தேவர்களுக்கு மகாமக குளத்தில் பால், சந்தனம் மற்றும் 21 வகையான திரவிய பொருட்களால் அபிஷேகங்கள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து அத்திர தேவருக்கு தீர்த்தவாரியானது நடைபெற்றது. அப்போது ஒரே நேரத்தில் மகாமக குளத்தை சுற்றி இருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குளத்தில் மூழ்கி புனித நீராடும் நிகழ்வானது நடைபெற்றது. பின்னர் சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு தீபாராதனையும் காட்டப்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் அனைத்தும் கடந்த 1 வார காலமாக செய்யப்பட்டு வந்தது. அதன்படி பக்தர்கள் எந்தவித சிரமமும் இன்றி மகாமக குளத்தில் புனித நீராடினர். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி விவேக். இந்திய வரலாற்றிலேயே முதன்முறையாக சென்னை தீவுத்திடலில் 48வது சுற்றுலா பொருட்காட்சியில் மரண கிணறு மற்றும் விமானம் தாங்கிய கப்பல் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. விடுமுறை நாட்களில் காலை 10 மணி முதல் இரவு 10 மணி வரை, மற்ற நாட்களில் மாலை 3 மணி முதல் இரவு 10 மணி வரை. மிஸ் பண்ணாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க.